ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிங்காவோட டைட்டில் கார்டு சேர்த்து அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கீழே ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரிக்கு தான் சொல்ல போகிறேன், அது எப்படி யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் 3 ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். ஒன்று இந்த ஃபோட்டோ, இன்னொன்று வந்து லிங்காவோட போஸ்டர் ஃபோட்டோ, இன்னொன்று வந்து அதே ஸ்டைலில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு எழுதியிருக்கோம் அந்த ஃபோட்டோ. ஸோ அந்த 3 ஃபோட்டோ கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக. ஸோ அது இல்லாத வார்த்தை மட்டும் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த வார்த்தைன்ட்டு. செலக்ட் பண்ணிவிட்டு கலர் கொடுத்துக்கு பிளாக் கொடுத்துக்கோங்க. பிளாக் கொடுத்துட்டு ட்ரா ஆப்ஷன் போயிட்டு அது மேலே அப்படியே வரைங்க. லைட்டாக இல்லாத மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. தப்பாச்சுன்னா இரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டில் வச்சு சேவ் பண்ணுறேங்க. ஸோ சேவ் பண்ணியாச்சு. இதேமாரி நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா இமேஜும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜ் பண்ணிட்டுக்கப்புறம் அதை இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செஞ்சு இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் கொடுத்துருங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மெயின்டைன் ரேஷியோவோ அது கரெக்டாக வந்துடும். ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருந்துச்சா erase பண்ணிக்கோங்க வேர்ட்ஸை. ஸோ அவ்வளோதான், இப்போ எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சு. இந்தமாதிரி எல்லா வேர்ட்ஸ்க்கும் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி பிக்சலை அதை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பிக்சலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது உங்கள் லெட்டர்ஸில் வந்து ஏதாவது வந்து இந்த லிங்காவில் இருக்க வேர்டு அப்புறம் சூப்பர் ஸ்டார் அதில் வந்துச்சுன்னா இந்த இமேஜ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முன்ன பண்ண மாதிரியே erase பண்ணிக்கோங்க தேவையானது மட்டும். ஸோ இந்தமாரி erase ஆப்ஷன் கொடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிறத erase பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஸோ erase பண்ணிட்டு இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் erase கலர் அந்த ஆப்ஷன் போய்ட்டு பிளாக் கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 29-30 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் திரும்பி நீங்கள் கலர் கொடுத்து பிளாக்கு ஃபஸ்ட்டு பண்ண அதே ஃபார்மேட் தான். கலர் எனேபிள் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் திரும்பி ட்ரா ஆப்ஷன் போயிட்டு அதேமாரி மேலேயே வரைங்க. ஸோ இவ்வளோ தான். இதேமாரி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பண்ணிவிடுங்க. திரும்பி பிக்சலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச எல்லா இமேஜும் இப்போ இம்போர்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ அந்த இமேஜ் அப்படியே ஒரு வேர்டு மாதிரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இதேமாரி எல்லா இமேஜும் இம்போர்ட் பண்ணுறேங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இது கரெக்டாக ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறேங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மாரி டிரான்ஸ்பரண்ட்டில் வச்சு சேவ் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன், அதை இம்போர்ட் பண்ணுறேங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1 செகண்ட் அந்த மாதிரி கிட்ட வச்சுட்டு ட்ரிம் பண்ணுறேங்க. ஸோ 0.269 வச்சுட்டு ட்ரிம் பண்ணுறேங்க. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது
கரெக்டாக 10.63 அந்த செகண்டில் வச்சுட்டு நம்ம செஞ்ச வேர்டு இமேஜ் இம்போர்ட் பண்ணுங்கள். நல்லா பெருசாக போடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்துருங்க. ஸோ அது 0.5 வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அந்த இமேஜ் கொடுத்து கீ அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 11.123 அந்த செகண்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இது ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். ஸோ அது கொடுத்துட்டு குரோமாக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க, இதில் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் தள்ளிட்டு ஒரு 12.393 அதில் வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த இதை. ஸோ அவ்வளோதான்.